வாப்பா வாங்கி நீங்க தான் முக்கியம் கொடுங்க. கொஞ்சமா கொடுங்கப்பா. டிஷ்யூ பேப்பர் கொடு. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இது இப்போ ரிலீஸ் ஆன மாதிரி புதுசாக தான் இருக்கு. வைப்பா பயங்கரமா இருந்துச்சுண்ணா. சத்தியமா இது வந்து திருவிழா மாதிரி இருந்துச்சு. உண்மையா எப்படி சொல்றது, இந்த வாட்டி கொஞ்சம் பயங்கரமா இருந்துச்சுன்னா போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் நார்மலாக எங்கள் ஊர்லேயே பார்க்குறது தான். இது வந்து நான் 3 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. இது எனக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து பார்க்குறது ரீலீஸ்லாம். படத்தை தாண்டி இன்னைக்கு தலைவர் ஹாப்பி பர்த்டே அஜித் குமார். உனக்கு 100 வயசு, நீ 100 வயசு வாழணும். உனக்கு 55 வயசு இல்ல, இன்னும் நீடிச்சு நீங்க வாழணும். என்னோட எதிர்பார்ப்பு அதுதான். ஏன்னா பில்லா பாத்தீங்கன்னா புதுசா வந்து பாக்குற ஃபீலிங் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த ஃபீலிங் தான் எனக்கு வந்து என்னோட கண்ணோட்டம் தானே. அது பழைய சூப்பர் ஸ்டார் 70s வந்த படம். இது வந்து 20s வந்தது படம். ரொம்ப ஆக்ஷன் பேக்கா இருந்தது படம். அது வேற லெவல். அது ஃப்ரெஷ்னஸ் பார்த்தா கோட்டு போட்ட சீன் தான் வந்து பார்த்தா ரொம்ப ஆரவாரமா விசில் அடிச்சு மக்களோட வரவேற்பு நல்லா இருந்தது. சாங் வந்து சேவல் கோடி பழைய பாட்டு வேற லெவல். அதை தாண்டி வெத்தலைய போட்டி பாட்டு இன்னும் நல்லா வேற லெவல் தான். நயன்தாரா பாத்தீங்கன்னா அந்த ஸ்விம்மிங் பூல்ல சீன் தான் ரொம்ப மக்கள் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. அதான் பசங்க ஒரு கண்ணுக்கு விருந்தா போச்சு நயன்தாரா. ஆனா இப்ப அந்த நயன்தாரா பார்த்தா எலும்பு தோலும் ஆயிட்டாங்க. அப்ப பார்த்தனால பஃபியா இருப்பாங்க. அதானா நமிதா வந்து கேரக்டர் ரொம்ப அவங்க வேற லெவல். அவங்க டான்ஸும் சரி அடிப்பும் சூப்பரா இருந்துச்சு. ஓவராலா 100 தரலாம் எனக்கு. அதான் இன்னைக்கு அவரோட பர்த்டேயோட அதான் சொன்ன மாதிரி தான். பில்லா நான் வந்து காலேஜ் படிக்கிறப்போ இதே கமலா தியேட்டர்ல வந்து நான் பில்லா 2 பார்த்தேன். ஸோ இந்த படம் வந்து எனக்கு வந்து எப்பயுமே தலையோட கரியர்லயே தி பெஸ்ட் படம்னா இந்த படம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து பயங்கர ஸ்டைலிஷா ஒரு மலேசியால ஒரு டானா சூப்பரா நடிச்சிருப்பாரு. இப்ப பார்க்கும் போது கூட அந்த கூஸ் பம்ப்ஸ் பயங்கரமா இருக்கு. அதே மாதிரி நயன்தாரா மேரமோட அந்த காம்பினேஷன், இது யுவனோட பிஜிஎம் பயங்கர, யுவனோட அந்த கிளாசிக்கான அது விண்டேஜ் படம் நான் சொல்லலாம். இது எப்ப நீங்க தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாலும் பயங்கரமா இருக்கும். ஏன்னா இந்த படம்லாம் வந்து நீங்க வந்து தியேட்டர்ல பார்த்தா மட்டும்தான் அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டே ஜாலியே. அது வந்து இங்க பயங்கர ஃபுல்ஃபில் ஆச்சு. ஷோ இன்னும் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா தலை ஃபேன்ஸ் எல்லாம் இன்னைக்கு இப்போ பர்த்டே இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து பார்த்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த நாள்ல ஏன் தலைக்காக நாங்க வந்திருக்கணும் உண்மையிலுமே சொல்றேன். எவ்வளோ நடிகர்கள் இருக்கலாம், எவ்வளோ பேர் அரசியல்வாதிகள் இருக்கலாம், ஆனா இந்த ஒரு மனுஷன் மட்டும்தான் கள்ளம் கபடம் இல்லாம மனசுல நல்ல உள்ளத்தோட இருக்கிற ஒரே ஜெம்மான ஆளுங்க. எந்த அரசியலும் பண்ண மாட்டாருங்க. அவரு வேலை உண்டு, அவரு உண்டு. நீ இதெல்லாம் வச்சுக்காத, ரசிகர் மன்றம்லாம் வச்சுக்காத, ஆனாலும் ஃபேன்ஸ் வராங்க பாருங்க. அதுதாங்க தலைக்கு உண்டானது. ஸோ அதனால இந்த பர்த்டே நாங்கள் கொண்டாடுறதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். வி லவ் யூ ஆல். ஹாப்பி பர்த்டே தலை. யூ லிவ் லாங். இதே மாதிரி பில்லா 2, பில்லா 3, பில்லா 4ன்னு சொல்லிட்டு ஸ்வாகா நடிக்கணும். பாத்தீங்களா தலையோட உடம்ப எப்படி குறைச்சிட்டு அவர் பாருங்க, மறுபடியும் அவர் சைல்டுஹுட் ட்ரீமை வந்து கில் பண்றாருங்க. பீனிக்ஸ் பறவை மாதிரி எந்திரிச்சு வராருங்க. தோத்துட்டேன்னு நினைச்சாலும் அப்படி எந்திரிச்சு வெற்றியை குவிக்கிறாரு பாருங்க. அதுதாங்க தலை. அதனால தாங்க அவர் அத்தனை பேர் ரசிக்கிறாங்க. ஸோ அதனால
சினிமால இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா ஹீரோயினோட நடிச்சிருப்பாரு. இது வரைக்கும் அவருக்கு ஜென்யூன் பர்சனுங்க அந்த மாதிரி ஒரு மனுஷன். ஜென்யூன் பர்சனுங்க. தலையோட ஒரு கேரக்டருக்கு எவனுமே வர முடியாதுங்க. தலை தாங்க. அதனாலதாங்க இப்ப இல்லாத மனுஷன். ஆமா, அதனாலதான் வந்து காலங்காத்தால 7 மணிக்கு வந்து ஓட்டு போடுறாரு. எவனாவது ஓட்டு போட்டீங்களா? வீட்டுல தூங்கிட்டு பொங்கல் சாப்பிட்டுதுன்றீங்க. தலை பாத்தீங்களா? தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் ஓட்டு தலை தான் போட்டாரு. அப்படின்னு இருக்கிறப்போ தலை, we love you all, happy birthday, you live long, பில்லா 2, பில்லா 3, பில்லா 2 எல்லாமே நீங்க நடிக்கணும். we love you, thank you so much, happy birthday தலை. இல்லண்ணா, நாங்க வந்து நயன்தாராக்காக போகல, ஏகேக்காக நான் போனது. இது நம்ம வந்து நயன்தாரா, தமிழ் வந்து நமிதாலாம் நம்மளால சொல்ல முடியாது. ஏகேனா ஏகே, அவ்வளவுதான். அது இப்போ சொல்ல போனா என் போன்ல இன்ன வரைக்கும் இருக்கு. இப்போ நான் ரெஸ்யூம் பண்ணாலுமே கரெக்டா அந்த கண்டெய்னர் க்ளோஸ் ஆகிற சீன்லேருந்து தான் இருக்கும். நான் குறைஞ்சது அந்த படத்தை, அந்த சீனை, பர்டிகுலர் சீனை மட்டுமே நான் ஒரு 200-300 வாட்டி அது மேலே கூட நான் பார்த்துருப்பேன். போர் அடிக்க சொல்ல அந்த சீனை பார்ப்பேன். மங்காத்தா, எவ்வளோ வாலி, எவ்வளோ படம் இருக்கு என் ஃபோனில் இப்போ இருக்குமே. நான் அது மட்டும் தான் நான் பார்ப்பேன். ஆனால் இல்லைண்ணா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 படத்துக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரஜினி ஸ்டைல்னா ரஜினி ஸ்டைல், அஜித்தோட ஸ்டைல்னா அஜித்தோட ஸ்டைல், அவ்வளோதான். நீங்க அது வந்து ரெண்டுமே வந்து இந்த படத்துல வந்து கம்பேர் பண்ண முடியாது. என்னதான் படத்தோட கண்டென்ட் எல்லாமே ஒன்னாவே இருந்தாலும் 2 பேரோட ஆக்டிங் ஸ்கில்ன்றது இங்க தனி, அங்க தனி, அவ்வளவுதான். சூப்பரா இருந்துண்ணா. பில்லா பாத்துட்டாரு. பில்லா பில்லா மாசா இருக்கும் ப்ரோ எப்பவுமே. மங்காத்தா ஃபர்ஸ்ட் பில்லா தான், அதுக்கப்புறம் தான் மங்காத்தா தான். எப்பவுமே தலையோட ஒரு டைமண்டான மூவி பில்லா இருக்கும். அங்க வந்து மஜாவா இருக்கும் படம். நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்றாங்க, அது என்னன்னு தெரியல. படம் செம்மையா இருந்துச்சு. நயன்தாரா, நமிதா எல்லாம் நல்லா நடிச்சிருந்தாங்க. தலை பர்த்டே அன்னைக்கு கமலா வந்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி பில்லா. இன்னும் ஒரு 4 படம் டிஃபரெண்ட் படம் போட்டாங்கன்னா பாத்துட்டு போவோம். ஃப்ரீயா கொடுத்தாங்கன்னா பாத்துட்டு போவோம். ஆமா, நாங்க பில்லா இப்பதானே பாக்குறோம். எங்க ஜெனரேஷன், நாங்க சின்ன வயசு அப்போ வந்துருக்கு தியேட்டர்ல. நாங்க இப்பதான் பாக்குறோம் ரீ ரிலீஸ். ஏற்கனவே கூட பாத்திருக்கேன் தியேட்டர்ல. நயன்தாரா இப்பதான் பாக்குறோம். இப்படி பார்த்தது இல்ல, இப்பதான் பாக்குறேன். நல்லா பண்ணிருந்தேன். ஹாப்பி பர்த்டே தல. ஹாப்பி பர்த்டே அஜித் குமார். அதுக்கப்புறம் சலீம் சார் பேசுவாங்க. ஃபைனலா நீங்க பேசுறீங்க, அப்புறம் நம்ம பிள்ளைங்களா ஒரு 2 வார்த்தை பேசுவாங்க. ஓகே பஸ் சென்ட்ரி கோ நீ பஸ் சார் 1 செகண்ட் சார். நீங்க எப்படி கொஞ்சம் ஓகே சார். எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு பில்லா வந்து ஆஃப்டர் 2007 ரிலீஸ் ஆன படம் இன்னைக்கு பிரம்மாண்டமான முறையில் ரீரிலீஸ் ஆகிருக்கு. ஆஃப்டர் 19 இயர்ஸ் பில்லா. எல்லாருக்கும் தெரியும், நான் அந்த படத்தில் ஐ வாஸ் த கோ ப்ரொடியூசர். இன்னைக்கு திருப்பி த்ரூ சசிகலா ப்ரொடக்ஷன் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கோம். ரொம்ப, அதாவது இப்போ மார்னிங் ஷோ ஆடியன்ஸோட பார்க்கணும். எல்லாரும் வந்து புது அஜித் படம் ரிலீஸ் ஆனால் என்ன வேகம் உத்வேகம் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இது வந்து 19 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி ரீரிலீஸ் பண்ணாலும் அதே இதில் அது
அதுவும் இன்னைக்கு அஜித் பர்த்டே ஆக எல்லாரும் அருமையாக செலிப்ரேட் பண்ணாங்க, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. திருப்பி இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையாது. நன்றி. Many more happy returns of the day, Ajit. நான் காலையிலே ட்வீட் பண்ணிட்டேன், இருந்தாலும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஏகே சாருக்கு ஹாப்பி பர்த்டே. சசிகலா தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பாக பி ஆண்டனிதாஸ் பிரசன்ட் பண்ணக்கூடிய பில்லா 1 ரிலீஸு பிரம்மாண்ட முறையில் வரவேற்பு இருக்குது. ரசிகர்கள் வந்து ரொம்ப கொண்டாடுறாங்க. புது படத்துக்கான எவ்வளோ தூரம் சப்போர்ட்டோ அந்த சப்போர்ட்டை வந்து ரசிகர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்லா படத்தை ரிலீஸ் பண்ணுவதில் சசிகலா தயாரிப்பு நிறுவனம் பெருமை கொடுக்குறது. அது மட்டும் இல்லாமல் பழைய ஸ்டைலில் இருக்கிற பில்லா வந்து சசிகலா தயாரிப்பு நிறுவனத்தை நம்ம ஸ்டுடியோவில் 7.1 டால்பியில் வந்து நம்ம அதை சவுண்டிங்காக பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சவுண்டிங்காக பண்ணும்போது ஆடியன்ஸ் வந்து புது படம் என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் நிறைய படங்கள் சக்ஸஸான நிறைய படங்கள் வந்து நம்ம ரிலீஸில் பிளானில் இருக்கும். அதில் மைனா ரொம்ப மக்கள் மத்தியில் ரொம்ப பேசப்பட்ட படம் மைனா, அடுத்து சாட்டை, இப்படி நிறைய படங்கள் வந்து ரசிகர்களுக்கு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். இப்போல்லாம் வரக்கூடிய படங்களில் கதைகளில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, மக்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ பழைய படங்களை ரொம்ப ரசிக்கிறாங்க, குறிப்பாக ரிலீஸ் படங்களை ரொம்ப ரசிக்கிறாங்க. கண்டிப்பாக சசிகலா தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பாக பி ஆண்டனிதாஸ் அவர்கள் வந்து நிறைய படங்களை ரிலீஸ் பண்ணுறதுல திட்டமிட்டுருக்காங்க. இது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ சார். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் சார்பாகவும் நம்ம அல்டிமேட் ஸ்டார் நம்ம தலை நம்ம ஏகே சாருக்கு நான் பர்த்டே விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். உழைப்பாளர்கள் தினம் அன்னைக்கு பிறந்த கடுமையான உழைப்பாளி அவர் அஜித் சார். அண்ட் நான் எல்லா ஸ்பீச்லேயும் சொல்கிற மாதிரி எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாமல் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து கஷ்டப்பட்டு உழைச்சா வாழ்க்கையில் முன்னேறலாங்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம அஜித் சார். சினிமா தான் வந்து அஜித் சாருக்கு பேஸு. அவருக்கு இன்னொரு பேஷன் வந்து இப்போ ரேஸு. ஆனால் அவர் எதில் காலடி எடுத்து வச்சாலும் கொஞ்சம் கூட குறையல அவருக்கு கிரேஸு. அண்ட் தலைனாலே ஃபேன்ஸுக்கு வந்து அது வந்து ஒரு எமோஷன் தான். அது எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. தலைங்கிற நேமே ஒரு எமோஷன். அண்ட் அதான் சொல்லியிருந்தேன், ஒரு படத்துக்கு ப்ரொமோஷனே தேவையில்லை. ஏன்னா எத்தனை பில்லாவே நாங்கள் நிறையா வாட்டி 32 years of அஜித் சார் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி அஜித் சார் பர்த்டே போட்டிருக்கோம். எப்போ போட்டாலும் வித்தின் 10 minutes இந்த ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆச்சு. ஸோ எப்போவுமே வந்து அஜித் சாருக்கு அந்த பவர் வந்து பயங்கரமாக இருக்குது. அவரை தேடி வருது பத்மபூஷன் எல்லாமே. ஸோ ரொம்ப ஹாப்பி. அண்ட் கமலா வந்து ரீரிலீஸ் ஃபோட்டோவே நீங்கள் ஆக்கியிருக்கீங்க. எல்லா ரீரிலீஸுக்கும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த நேரத்தில் ஆடியன்ஸ், ப்ரெஸ், மீடியா எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி அடுத்து மைனா படம்லாம் பண்ணுறேன்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். வைப் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க இன்னும் என்ஜாய் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுறோம். பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதனால தான் புக்கிங் ஓப்பன் பண்ண 5-10 நிமிஷத்தில் கமலாவில் ரீலீஸ் ஃபுல் ஆகுது. ஸோ தேங்க்யூ ப்ரெஸ் ஆடியன்ஸ். ஆக்சுவலாக பில்லா 2007 ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 20 years ஆக போகுது. இருந்தாலும் ஒரு புது படத்துக்கான ஒரு கிரேஸ் குட் பேட் அக்லி நாங்கள் ஃபர்ஸ்ட் டே எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த 20 yearsக்கு அப்புறம் ரீலீஸும் ரொம்ப அருமையாக இருந்தது. இதுக்கப்புறமும் அஜித் சாரோட படங்கள் வந்து நாங்கள் ரீலீஸ் நிறைய வெயிட் பண்ணிருக்கோம். அடுத்து மங்காத்தா ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னும் என்ன இருந்தால் நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணுறோம். ஸோ அந்த படம் ஒரு கல்ட் கிளாசிக் ஃபிலிம். ஸோ அது ரிலீஸ் ஆனால் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் மூவிக்கு சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு. ஃபேன்ஸா இருந்தனால உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏகே சாரே சொல்லியிருக்காரு ஏகே எனக்கு கூப்பிடுங்க. ஆனா இன்னமும் வந்து உள்ளுக்குள்ள போனோம்னா அந்த பேர் சொல்லி தான் கூப்பிடுறாரு. அந்த அலர் பேர் சொல்றீங்க, காடுன்னு சொல்லி வர வைக்கிறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மக்களுக்கு வந்து உங்க மேல இருக்கக்கூடிய அந்த அந்த நேம் யூஸ் பண்ணல அப்படி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குல்ல. ஒரு ஃபேனா மட்டும் இருந்தா ஓகே. அத இஞ்சி ஆகும்போது அது உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்டைலிஷா இருக்கா? இல்ல, ஆக்சுவலா என்னன்னா நாங்க தியேட்டருக்குள்ள இருக்க இந்த ரெஸ்பான்ஸ், தியேட்டருக்குள்ள நாங்க இந்த பண்ற அடவடியெல்லாம் ஓகே தான். பட் தியேட்டருக்கு வெளியே நாங்க அந்த மாதிரி இல்லைங்களா. இப்போ ரீலீஸ் ஆகுது, புது படம் வருது, அந்த டைம்ல நாங்க எங்களோட ஒரு கலாட்டாக்கும் ஒரு ஃபன்னுக்கும் ஷேர் மேல நாங்க வச்சது ஒரு பாசத்துக்கும் நாங்க இந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் தியேட்டருக்கு வெளியே எங்க சார்பில் எங்க சைட்லயோ எந்த ஒரு நெகட்டிவான இதுவும் வர்றது இல்லைங்களா. இப்போ அவர் எங்களை திருத்தி நாங்க
ரொம்பவே இப்போ நாங்க ரொம்ப டீசென்ட் ஆயிட்டோம் சொல்ல போனா. மாறி இருக்கீங்க ஃபேனா இருந்து என்னெல்லாம் மாறி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தீங்க இப்போ எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் இதோட கொஞ்சம் மோசமாவே இருக்கு. வெளியே இந்த அட்ராசிட்டிஸ் வந்து நாங்க வெளியே பண்ணிட்டு இருந்தோம், நாங்களும் ஒத்துக்கணும். இப்போ அவர் எங்களுக்கு திருத்தி கொஞ்சம் கம்மியாகி இப்போ தேட்டருக்கு வெளியே அஜித் ஃபேன்ஸ் வேற, தேட்டருக்குள்ள இருக்க அஜித் ஃபேன்ஸ் வேற, உள்ள இருக்க என்டர்டைன்மெண்ட் எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் தான். ஸோ வெளியேனா அவர் எப்படி வந்து சினிமாக்கு தவிர்த்து எப்படிலாம் வேற என்ன பேசுறாரோ, ரேஸை பத்தியும் லைஃபை பத்தி என்ன பேசுறாரோ அதை ஃபாலோ பண்ணி தான் லைஃபுக்கு வெளியும் தேட்டருக்கு வெளியும் நாங்க வந்து லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அது ஃபேனா நீங்க மற்ற ஃபேன்ஸ் சொல்லக்கூடிய இல்ல ஃபேனா நான் ஃபேன்ஸுக்கு சொல்ல வேண்டியதே கிடையாது. ஏன்னா நாங்க எல்லாருமே அவரோட ஃபேன்ஸ். அவரோட அட்வைஸ் வந்து நீங்க உங்க வாயால சொன்னா நல்லா இருந்துச்சு. அவரோட அட்வைஸை நாங்க ஃபாலோ பண்ணாலே போதும், எல்லா ஃபேன்ஸுமே நாங்க வந்து கரெக்டாவே இருப்போம். கரெக்டாவே இருப்பீங்க. ஆமா, நானும் என்ன இவங்களும் எல்லாரும் மாதிரி ஃபேன்ஸ் தானே. ஸோ அவரோட அட்வைஸை ஃபாலோ பண்ணாலே. ஆக்டரா மட்டும் தானே பாக்குறீங்க? ஒரே கேள்விதான். ஆக்டரா மட்டும் தானே பாக்குறீங்க? ஆக்டர் தேட்டர்ல ஆக்டரா பார்க்கலாம். அவர் அதை தவிர்த்து அதே பேசுறாருல்ல. வெளியே ஒரு ஆக்டரா மட்டும் இல்ல வெளியே ஒரு ஆக்டரா மட்டும் இருந்தாருன்னா நாங்க ஆக்டர் ஓகே. அவரு ஆக்டரா இல்லாட்டினா காலையில 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டியா வந்து போடணும். ஆக்டரா இல்லன்னா காலங்காத்தால ஃபர்ஸ்ட் ஓட்டு 7 மணிக்கு ஏன் வந்து போடணும்? அவர் ஒரு குட் சிட்டிசன், குட் ஹியூமன் பீயிங். புரியுதா? அட்ரா